தென்றலே மெல்ல பேசு சீரியலோட இந்த வாரத்திற்கான ப்ரோமோவில் இந்த லீலாவதி இளமதியை ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இளமதி குடிக்கிற தண்ணியில் குடிச்சு 1 மணி நேரம் கழிச்சு போதை வர்ற மாதிரி ஏதோ ஒரு பவுடரை கலந்து விட்டுறாங்க. ஸோ இளமதி வேணும்னே தடுக்கி விழ வச்சு அபசகுணமாச்சே கொஞ்சம் உக்காரு அப்படின்னு சொல்லி அந்த தண்ணியை, அதாவது பவுடர் கலந்த தண்ணியை எடுத்து இளமதிக்கு கொடுத்துட்றாங்க. இளமதியும் அதை குடிச்சிட்றாங்க. அதுதான் குடித்த உடனே போதை ஏறாது, 1 மணி நேரம் கழிச்சு தானே போதை ஏறும். என்ன குடித்தோம்னு தெரியாமல் அவங்க மாட்டுக்கும் கடைக்கு போயிட்டு வரும்பொழுது போதை ஏறிட்டு தள்ளாடி தள்ளாடி நடந்து வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. போதையில் வர்ற மாதிரி நம்ம பரம கரெக்டாக பார்த்துட்றாப்புல. இளமதியை பார்த்துட்டு இவ என்ன எதையோ குடிச்சிட்டாளாட்டுக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறாப்புல. அதுக்கப்புறம் தன்னோட ஆட்டோ வழியாக உட்கார வச்சு இதே நிலைமையில வீட்டுக்கு அழைச்சிக்கிட்டு போக முடியாது அப்படின்னு சொல்லி தன்னோட ஆட்டோவை கொண்டு போய் ஒரு காட்டு சைடோ ஏதோ ஒரு சைடோ உட்கார வச்சிட்றாப்புல, நிப்பாட்டிடுறாப்புல. சாப்பாடெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுக்குறாப்புல. நைட் டைம் ஆகிடுது. ஸோ ஆட்டோ மேலேயே வந்து பார்த்தீங்கன்னா போஸ்டராக விரிச்சு விட்டு ஒரு டென்ட் மாதிரி ஆக்கி ஒரு ரூமு மாதிரி ஆக்கி விட்டுறாங்க. நம்ம இளமதி போதையில் பரம மடியிலே படுத்து தூங்கிடுறாங்க. ப்ரொமோவில் ஹீரோ தான் காமிச்சிருக்கிறாங்க. இதுக்கப்புறம் என்ன, அப்படியே நம்ம பரமனும் தூங்கிடுவாப்புல. மறுநாள் காலையில் ஏந்திரிச்சு பார்க்கும்பொழுது அந்த ஆட்டோவை சுற்றி எல்லாரும் நிற்கிற மாதிரி காமிப்பாங்க. இவங்க ஏதோ தப்பு செஞ்ச மாதிரி போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்கமிங்கில் என்ன நடக்க போகுதுன்னு.